உங்களுக்கு வேணுங்கிறத பிரார்த்தனை பண்ணீங்க. கண்டிப்பா இன்னைக்கு நீங்க வேண்டிக்கக்கூடிய அனைத்து விதமான இருக்கிறதுனால கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு வெற்றிகள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை. இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே, நலமா இருக்கீங்களா? நாங்க நலமாவே இருக்கோம். உங்க நலன தாராளமா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இறைவனுடைய பரிபூர்ண அருள் அனைவருக்கும் கிடைத்திட இந்நாளில் நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நண்பர்களே, நமது வீடியோவில் நமது ராசிக்கான பிரத்யேகமான ராசி பலன்களை நாம் கண்டு வருகிறோம். நமது வீடியோவில் இன்றைய தினம் நாம் என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் நமக்கு நன்மை என்ற அனைத்து விஷயங்களையும் நாம் பார்ப்போம். மறக்காம நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நமது சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் 1 மே 2022ங்க. அதாவது மே 1ஆம் தேதி இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க. தமிழ் வருடத்தில் சுபகிருது வருடம் சித்திரை மாதம் 18ஆம் நாளுங்க. நமது கடகராசி அன்பர்களே, இன்றைய தினத்துக்கான கிரக நிலைகளை காணும் பொழுது ராசிக்கு 9ஆம் இடத்தில் குரு பகவானுடன் சுக்கிர பகவான் இணைந்து காணப்படுகிறாருங்க. மேலும் ராசிக்கு 10ஆம் இடத்தில் 3 கிரக சேர்க்கையாக ராகுவுடன் சந்திர பகவான் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்றைய தினம் நமது கடகராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த ஒரு யோகமான சூழ்நிலை அமையுங்க. கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல வெற்றிகரமான நாளாக அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. எந்த காரியங்கள் எடுத்தாலும் சரி, கண்டிப்பாக நீங்கள் எந்த விதமான தடைகளும் இன்றி காரியங்களை விரைந்து செயல்பட்டு நீங்கள் முடிப்பீர்கள். எனவே இன்றைய தினம் ஒரு டைரி எடுத்துக்கங்க. நீங்க என்னென்ன காரியங்கள் செய்யணுமோ எல்லாத்தையும் எழுதுங்க. ஏற்கனவே தோல்வியடைந்த காரியங்கள் கூட அதில் ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நீங்க அனைத்து காரியங்களும் முயற்சி செய்யுங்க. எதை முதல்ல செய்யணும், எதை ரெண்டாவது செய்யணும் அப்படின்ற ஒரு நல்ல பிளான் பண்ணி இன்னைக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் சக்சஸ் கண்டிப்பா இருக்குங்க. இன்னைக்கு நீங்க நினைத்த காரியம் எல்லாமே நீங்க நினைத்தபடியே ரிசல்ட் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைய காரியம் வெற்றிகள் பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல மகிழ்ச்சியான சூழ்நிலை உங்களுக்கு இருக்குங்க. அதை நீங்கள் இன்னைக்கு முயற்சிகள் செய்தால் மட்டுமே அனுபவிக்க முடியும். இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப நாளாக மன சஞ்சலங்கள் மனக்கலக்கங்கள் இருந்து வந்துட்டு இருந்தது அப்படின்னா இன்னைக்கு உங்களுடைய மனக்கலக்கங்கள் மன கஷ்டங்கள் எல்லாமே மறையக்கூடிய ஒரு யோகமான சூழ்நிலை அமைகிறதுனால இன்னைக்கு கஷ்டங்கள் இல்லாத நீங்க மனக்கலக்கம் இல்லாத ஒரு சிறந்த தினமா இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. இன்னைக்கு உங்களுக்கு அதனால உற்சாகம் அதிகரிக்கும். அனைத்து காரியங்களிலும் நல்ல ஒரு உற்சாகத்துடன் பணிபுரியக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு இருக்குங்க. ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கலாம். அந்த விதமான பிரச்சனைகள் இப்பொழுது உங்களுக்கு நல்ல முடிவுக்கு வரதுனால கண்டிப்பா உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்குங்க. இன்னைக்கு இறைவன் கிட்ட நீங்க நல்ல விதமா பிரார்த்தனை செய்யுங்க. நீங்க செய்யக்கூடிய பிரார்த்தனைகள் அனைத்தையுமே கடவுள் இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேற்றி கொடுக்க வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. எனவே நல்ல விஷயங்களை இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக இறைவனிடம் பிரார்த்திக்கலாம். உங்களுக்கு நல்ல நன்மைகள் கண்டிப்பாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகள் தீரும், மனக்கலக்கங்கள் மறையும். உங்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு அபிவிருத்தி ஏற்படக்கூடிய யோகம் இருக்குங்க. எனவே தொழில் புரிவர்களுக்கும் இன்றைய தினம் உங்களது வியாபாரத்தில் காணப்படக்கூடிய வளர்ச்சியை கண்டு மனதில் உற்சாகம் கரைபுரண்டு ஓடக்கூடிய அளவிற்கு உங்களுக்கு மனவளர்ச்சிகள் கண்டிப்பாக இருக்குங்க. மனம் நிச்சயமாக ஆனந்தம் அடையக்கூடிய வகையில் வியாபாரத்தில் இன்றைய தினம் இருக்குங்க. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கங்க. சின்ன சின்ன பிரச்சனைகள் உங்களது ஆரோக்கியத்தில் இருந்ததுன்னா நீங்க தகுந்த ட்ரீட்மெண்ட்டை ஃபர்ஸ்ட்லேயே நீங்க முன்கூட்டியே எடுத்துக்கங்க. அதன் மூலமாக உங்களுக்கு பெரிய பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். இருந்தாலும் உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் இருக்காது உடல்நலத்தில், அதனால் கவலைப்பட தேவையில்லைங்க. நல்ல வாழ்வுக்காக இன்னைக்கு உங்களுடைய உடல்நலனை நீங்க பராமரிக்கிறது அவசியம். இன்னைக்கு நீங்க முயற்சி பண்ணணும். உங்களுடைய உடல்நலனை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவும் உங்களோட பர்சனாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணதுக்காகவும் நீங்க முயற்சி செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு மனமகிழ்ச்சியான சூழ்நிலைகள் அமையுங்க. நெருக்கமான ஒருவரோட இன்னைக்கு உங்களுக்கு சின்ன சின்ன சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குங்க. அப்படிப்பட்ட சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பொழுது மௌனமாக இருக்கிறது நல்லதுங்க. இல்லைன்னா சில சண்டைகள் கோர்ட்டுக்கு போகிற அளவுக்கு பெரிய விஷயமாக வாய்ப்புகள் இருந்தாலும் இன்னைக்கு நீங்கள் அனுசரித்து போகிறது மூலமாக அதை நீங்கள் தவிர்த்துக்க முடியுங்கிறத மறந்துடாதீங்க. இன்னைக்கு உங்களுக்கு சில பணங்கள் செலவாகக்கூடிய சூழ்நிலையும் அப்படிப்பட்ட சண்டை சச்சரவுகள் ஏற்படுங்க. எனவே கொஞ்சம் கவனமாக இருங்க. இன்னைக்கு புதுமனை புகுவிழா நீங்கள் நடத்துறீங்க அப்படின்னா இன்னைக்கு பெஸ்ட்டான தினங்க. இன்னைக்கு கண்டிப்பாக புது வீடு கிரக பிரவேசம் பண்ணுறதுக்கான ஒரு அருமையான தினமாக இன்னைக்கு அமையுங்க. இன்னைக்கு உங்கள் காதல் வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா இன்னைக்கு நீங்க காதல் வாழ்க்கையில நீங்க அனுசரிச்சு போடலாம். ஆனால் அடிமையை போல நடந்து கொள்ள கூடாதுங்க. அது இன்னைக்கு நீங்க கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். அடிமையை போல இன்னைக்கு காதல் விவகாரத்துல இருக்காதீங்க. அதன் மூலமா இன்னைக்கு உங்களுடைய மனமகிழ்ச்சிகளை நீங்க பெருக்கிக் கொள்ள முடியும். எனவே இன்றைய தினம் நீங்கள் ரொம்ப ஒரு அன்பு காட்டலாம், ஆனால் அடிமையை போல அன்பு காட்ட வேண்டாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நாளானது எல்லா உறவினர்களிடமிருந்தும் விலகி தனியாக நீங்க அமைதியை தேடி செல்லக்கூடிய ஒரு நாளாக இருக்கலாம். இன்றைய தினம் உங்களுக்கு அமைதி மனமகிழ்ச்சி தரக்கூடியதாக அமையலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க சில பிளான் பண்ணியிருப்பீங்க. எதிர்பாராத சில கெஸ்ட் உங்க வீட்டுக்கு வரதுனால அந்த பிளான்கள் இன்னைக்கு தடைபட வாய்ப்புகள் இருக்கு. ஆனாலும் இன்றைய நாள் முழுவதுமே உங்களுக்கு இனிமையாகவே அமையும். எந்த விதமான கவலைகளும் நீங்கள் பட தேவையில்லை. மகிழ்ச்சியான நல்ல தருணங்கள் இன்னைக்கு கண்டிப்பா இருக்குங்க. இன்னைக்கு விடுமுறை நாளா உங்களுக்கு கண்டிப்பா இருக்க வாய்ப்புகள் இருக்கு. அப்படி இருந்ததுன்னா நீங்க குடும்பத்தோடு சேர்ந்து
தியேட்டருக்கு போய் படம் பார்க்கறது உங்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பலனை இன்னைக்கு தருவதா அமையுங்க. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதா மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்க அணிய வேண்டியதை பயன்படுத்த வேண்டிய இன்றைய தினத்துக்கான மகிழ்ச்சி தரும் வண்ணம் பிளாக் அண்ட் ப்ளூ கலர் இன்னைக்கு நீங்க யூஸ் பண்ணலாங்க. மேலும் இன்றைய தினத்துக்கான உங்களுக்கு அதிர்ஷ்ட எண் என்னன்னு பாத்தீங்கன்னா 8ஆம் நம்பர் உங்களுக்கு லக்கியஸ்ட் நம்பர் அமையுங்க. நமது கடகராசி என்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாங்க. அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க நண்பர்களே. அது மூலமா நமக்கு டபுள் பெனிஃபிட் கிடைக்கும். உங்களுக்கும் புதிய வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன்கள் நம்ம அப்பப்போ போட தினசரி உங்களுக்கு சுட சுட மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமா கிடைக்கிறதுனால எந்த வீடியோ நீங்க மிஸ் செய்யாம பார்க்க முடியும். எங்களுக்கும் நீங்களுடைய சப்போர்ட் பண்றதுனால எங்களுக்கு நல்ல என்கரேஜ் அமையுங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்த மறந்துடாதீங்க. இன்றைய தினம் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உயர் பொறுப்பில் இருக்கவங்களோட சில அறிமுகங்கள் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குங்க. உங்களுக்கு எதிராக இருந்த எதிரிகள் கூட உங்களை விட்டு விலகி செல்லக்கூடிய யோகமான தினமா இன்னைக்கு அமையப்படுறதுனால எதிரிகள் உதிரிகளாகக்கூடிய ஒரு அருமையான தினமா இன்னைக்கு அமையுங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு உங்களுக்கு சேமிப்புகள் இன்க்ரீஸ் ஆகிற அளவுக்கு உங்களுக்கு இன்னைக்கு பணவரவுகள் இருக்குங்க. அதன் மூலமா உங்களுக்கு மகிழ்ச்சி நிம்மதி பெருகும். உங்களுக்கு புதிய பணவரவுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகங்க. இன்று தினம் சிறு தூர பயணங்கள் உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்க சென்று வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்ல நன்மைகள் உண்டு. அதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இருக்குங்க. ஆயிரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு உங்களோட மீதான தன்னம்பிக்கை அதிகரிக்கீங்க. மிகச்சிறந்த நல்ல மதிப்புகள் உங்களது தன்னம்பிக்கை மூலமாக நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும். எனவே தன்னம்பிக்கையுடன் கண்டிப்பா இன்னைக்கு செயல்படுவீங்க. இன்னைக்கு நீங்க பெருந்தன்மையான செயல்படுவீங்க. எந்த விதமான விஷயங்களிலும் ரொம்ப கராரா இல்லாம பெருந்தன்மையை விட்டு கொடுத்து போகிற மனநிலையில் இன்னைக்கு இருப்பீங்க. இந்த தினம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா விருப்பங்களும் நிறைவேறக்கூடிய ஒரு அருமையான தினமா அமைய வாய்ப்புகள் அதிகமா இருக்குங்க. நமது கடகராசி அன்பர்கள் இன்றைய தினம் பொதுவாகவே மிகச்சிறந்த நல்ல சூழ்நிலையில் இருப்பாங்க. மகிழ்ச்சியான தருணங்களில் இருப்பீங்க. வெற்றிகரமான ஒரு நாளா இன்னைக்கு கண்டிப்பா அமையுங்க. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களும் இந்த வீடியோ பார்த்து பலன் பெறட்டும். மீண்டும் நாளை தின வீடியோ உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி நமது கடகம் டுடே ராசிபலன் சேனல் இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணல அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி ஆல் என்ற பட்டன் அழுத்தி விடுங்க. அதன் மூலமா டபுள் பெனிஃபிட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கிடைக்குங்க. உங்களுக்கு பொண்ணான கருத்துக்கள் எங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தாராளமா சொல்லலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் நாளை தினம் வீடியோ உங்களை சந்திக்கிறேன். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.